வெரி குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம கூட டெஸ்டிமோனி ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நம்ம கூட சசிகலா மேடம் அவங்க லைன்ல இருக்காங்க. வெரி குட் மார்னிங் மேடம். சொல்லுங்க மேடம், என்னென்ன ப்ராப்ளம் இருந்தது, நீங்க என்னென்ன சப்ளிமெண்ட் எடுத்துக்கிட்டீங்க? பாப்பா 10th படிக்குதுங்க சார். ஆ, 14 வயசு ஆச்சு. என்ன பாப்பாக்கு வந்து 5 வயசுல இருந்தே இருக்குங்க சார். என்ன இந்த ப்ராப்ளம் ஹார்ட் மேடம்? பிரச்சனை 5 வயசு சார். என்னென்ன என்னென்ன பிரச்சனை இருந்ததுங்க மேடம்? பாப்பாக்கு ஹார்ட் வால்வ்ல பிளட் லீக் ஆயிட்டு இருந்துச்சு. ஓ, அது வந்து இப்போ நானும் நெறைய ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். அது ஒண்ணும் பெருசா தொந்தரவு பண்ணாது அப்படி இப்படின்னே சொன்னாங்க. ஆனா வந்து பாப்பாக்கு வந்து கால் குடைச்சல் அதிகமாவே ஆயிட்டே தான் இருந்துச்சு. நானும் நெறைய ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு வந்துட்டேன். கோவை மெடிக்கல், ராமகிருஷ்ணா அப்படின்ட்டு எல்லாம் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலாவே பார்த்தேன். போனா சும்மா டெஸ்ட் மட்டும் எடுப்பாங்க. சரி, ரெஸ்ட் எடுங்க சரியா போயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த மாரி கோபி சார் கிட்ட, சம்பத் அண்ணாகிட்ட, இவங்க அருண்குமார் இவங்க கிட்ட எல்லாம் கலந்து பேசிட்டு, பாப்பாக்கு இப்படி இருக்குது. என்ன சப்ளிமெண்ட் குடுத்தா சரியாயிருங்களா? பரவாயில்லைங்களா? அப்படின்னு. பாப்பா வந்து சரியா சாப்பிட மாட்டா. ஒரே ஒரு தோசை அவ்வளோதான் சாப்பிட முடியாது. அதுக்கு மேல சாப்பிட முடியாது. நைட் ஆனா பார்த்தீங்கன்னா, நான் பஸ்லலாம் டிராவல் பண்ண மாட்டா. கால் வலி ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அதெல்லாம் போக இப்ப அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லாம, இந்த நம்ம சப்ளிமெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம், இப்ப பாப்பா டியூஷன் போறா, 10th நல்லா படிக்கிறான். எல்லாத்துலயுமே ஆர்வமா இருக்கிறான். வெரி அவ சூப்பர். தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் வந்து எல்லாத்துக்கிட்டயுமே சொல்றா, "நான் இந்த மாரி சாப்பிட்டு இப்ப நல்லா இருக்கு. இப்ப எங்க அம்மாட்ட பேசுங்க. எங்க அம்மாட்ட கேட்டு நீங்களும் உங்களுக்கு இந்த மாரி இருந்துச்சுன்னா பாருங்க." அப்படின்னு எங்க பாப்பா எல்லாத்துக்குமே நெறைய இன்ட்ரோடியூஸ் பண்ணி சொல்லிட்டே இருக்கிறாங்க சார். ஃபர்ஸ்ட் எல்லாம் ஹாஸ்பிட்டல் போயும் கூட எங்களுக்கு அது கரெக்ட்டா இதாகல. இப்ப அதெல்லாம் சாப்பிட்டது சப்ளிமெண்ட் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் இப்போ பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த கால் குடைச்சலு, இப்ப நல்லா துரு துரு துருன்னு நல்லா இருக்கா, சாப்பிடுறா. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல பாப்பாக்கு. அதே மாரி பாத்தீங்கன்னா, எங்க வீட்ல அவருக்கும் வந்து நரம்பு பிரச்சனைலாம் நெறைய இருந்துச்சு. அதே மாரி அவருக்கும் சப்ளிமெண்ட் எடுத்தேன். அவருக்கு பாத்தீங்கன்னா, நோனி, ஆலோவேரா, அப்புறம் ஃபைபர் இந்த மாரி அவருக்கும் எல்லாம் எடுத்து குடுத்ததுல, அவருக்கும் இப்போ நடக்கறதுக்கே தடுமாற்றமா இருந்தாரு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, அதெல்லாம் இல்லாம இப்ப கொஞ்சம் நார்மலா நல்லா இருக்கிறாரு. இவங்கலாம் நல்லாகிறத பாத்துட்டு பக்கத்துல வந்து எங்க மாமியாரோட தங்கச்சி அவங்களும் கேட்டாங்க. "ஏன் சாமி எனக்கு இழப்பு ரொம்ப வருஷமா இருக்குது. நீங்க வந்து எனக்கு ஏதாவது வாங்கி குடு சாமி" அப்படின்னு. அப்ப பாத்தீங்கன்னா, அவங்களுக்கும் நானு சம்பத் அண்ணாகிட்ட கேட்டேன். அவங்களுக்குமே வந்து நோனி, ஆம்லா, ரெஸ்போகேர் அப்படின்னு ஒரு 3 சப்ளிமெண்ட் குடுத்தாங்க. அது அதுவும் அவங்களுக்கு குடுத்தேன். அவங்களும் இப்ப 2 மாசமா எடுக்குறாங்க. இப்ப அவங்களும் நல்லா இருக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்ல. இப்ப நல்லா இருக்குது சாமி. எனக்கு பரவால்ல. மொதல்ல இருந்ததுக்கு இப்ப மூச்சு விடுறதுக்கெல்லாம் நல்லா இருக்குது. அப்படின்னு அவங்களும் சொன்னாங்க. இப்ப எனக்கு இதுல சேர்ந்ததுல எங்க வீட்டு எல்லாத்துக்கும் வெஸ்டீஜ்ல சேர்ந்ததுல வந்து உடம்பு வந்து எல்லாத்துக்கும் ஆரோக்கியமா இருக்குது. அதுவரைக்கும் வெஸ்டீஜுக்கு நன்றிங்க சார். ஏன்னா இது இது பண்ணுனது வந்து அருண்குமாரும், சம்பத் அண்ணாவும் தான் இதுல இது பண்ணாங்க வெஸ்டீஜ்ல. தேங்க் நீங்களும் வாங்க. இதுல வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி. ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி மேடம், ரொம்ப சந்தோஷம். சூப்பர் நன்றிங்க மேடம், சார். சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க் யூ சார்.